கரன்சி. சார் இங்க நார்மலா தான் சார் வந்து கரன்சி கோடு, கரன்சி நேமு, டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவுதான் சார் இருக்கு இங்க. பட் நம்ம நார்மலா யூஎஸ்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 4 சீஸ்ல 3 சீஸ் பண்ணிட்டோம். பிரைமரி லெஜர் நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகே, 0 பிரைமரி உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் அண்ட் அக்கௌண்டிங் கேலண்டர், அக்கௌண்டிங் கேலண்டர் அண்ட் கரன்சி. யூஸ் பண்ணிட்டோம். அக்கௌண்டிங் மெத்தட் ஸ்டாண்டர்ட் அக்ரூ. இதான் நம்மளோட 4 சிஸ். ஓகே, ரெசிபி லெக்சர் ஆப்ஷன் கொடுக்குறோம். அக்ரூவல் ஜேர்னல் லாங்குவேஜ் வந்து ஜேர்னலோட லாங்குவேஜ் என்ன நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணுறோம். இங்கே ரிட்டர்னிங் எர்னிங் அக்கௌண்ட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த பீரியட்
நெட்வொர்க் இஷ்யூ கொஞ்சம். ஜேர்னல் ப்ராசஸிங், அக்கௌண்ட் டைப். இதுல என்ன பண்றோம்? சார் இங்க வந்து ஸ்பெசிஃபைட் லெட்ஜர் ஆப்ஷன் சார். நம்ம பி- ஆம், ஓ, பிரைமரி எப்படி லெஜர் சொல்றது கிரியேட் சார்? பண்றீங்களா? ஒன்னு ஒன்னு ஆமா சார், எக்ஸ்பிளைன் பிரைமரி. பண்ணிட்டு அப்படியே கீழே. இல்ல இல்ல, இது பிரைமரி லெட்ஜர் கிரியேட் பண்ணிட்டேன். ஆ, ஸ்பெசிஃபைட் லெட்ஜர் ஆப்ஷன் சார் இது. ஜேர்னல் எப்படி ப்ராசஸ் ஆகணும், அண்ட் பீரியட் க்ளோஸ்ல வந்து ரீட்டைனிங் ஏர்னிங்ஸ் அக்கௌண்ட் கொடுத்து, அதுக்கப்புறம் அந்தோட அந்த ப்ராஃபிட் செக் பண்றது, அந்த இது சார் பீரியட் க்ளோஸ் அண்ட் இதுக்காக சார், ஜேர்னல் ப்ராசஸிங்காக. சரி, கண்டினியூ பண்ணுப்போம். ஓகே. ம், ஓகே. அக்கௌண்டிங். நெக்ஸ்ட் அசைன் பேலன்ஸ். லீகல் என்டிட்டியோட நம்ம லெட்ஜரை அசைன் பண்ண போறோம். அசைன். சாரி, நம்ம லீகல் என்டிட்டி என்ன கிரியேட் பண்ணல. லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்றோம். யுனைடெட் ஸ்டேட்டா இல்லை அப்படிங்கிற கண்ட்ரி நீங்க நமக்கு கொடுக்கணும். அண்ட் டைரக்டா போஸ்டல் கோடை வச்சு நான் இங்கே அட்ரஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். லீகல் அட்ரஸ் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் லீகல் அட்ரஸை லீகல் என்டிட்டியோட நம்ம அட்டாச் பண்ணணும். சரி. ஐடென்டிஃபை கொடுக்கணும். லீகல் லீகல் என்டிட்டி லைக் இப்படியே கொடுக்கலாம். லீகல் அட்ரஸ் நம்ம கிரியேட் பண்ண அட்ரஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். நியூயார்க். அப்புறம் பேரோல் ஸ்டேட்டட் யூனிட், லீகல் எம்ப்ளாயர். இதுக்கு நம்ம கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்த லீகல் என்டிட்டி கீழே ஒரு எம்ப்ளாயரை லீகலாக பேரோலோ லீகலாக எம்ப்ளாயரோ நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும், அட்டாச் பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ பேரோல் ஸ்டேட்டட் யூனிட் வந்து கிளிக் பண்ணலன்னா உங்களால் பேரோல் பண்ண முடியாது. இங்கே லீகல் எம்ப்ளாயர்னா லீகல் எம்ப்ளாய் மட்டும் பண்ண முடியும். ஓகே. இங்கே டின் நம்பர், கம்பெனி நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான லீகல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான்.
அதுக்கான கம்பெனிக்கான டின் நம்பர், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதெல்லாம் நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ளஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம். அசைன் லீகல் என்டிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, லீகல் என்டிட்டியை பிரைமரி லெஜரோட நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். சரி, ரைட். அப்ளை, டன். ஓகே. Submitting configuration. இப்போ பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ண போகிறோம். பிஸ்னஸ் யூனிட் கிரியேட் பண்ண முன்னாடி நம்ம வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா செட் கிரியேட் பண்ணி வச்சுப்போம் ஃபர்ஸ்ட். ஆர் ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டை நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட் எதுக்காகனா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டை வந்து பிஏல இப்போ நம்ம கிரியேட் பண்ண பியூக்கு அட்டாச் பண்ண போவோம். இப்போ வந்து இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட்டை வந்து மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் டேட்டா செட் ஆக்சஸ் கொடுத்தோம்னா அந்த யூசரால் இந்த பிஓ மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். Right. Yes. Creation is not mandatory, but if you want, let would stay. Not reference data set. Okay. Okay. So task assign business unit business function. Okay. அதோட business unit கிளிக் பண்ணி 7 க்ளோஸ் கொடுத்துருங்க. எதுக்காகனா இந்த பியூல என்னென்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ண போறோம். இங்க பிரைமரி லெஜரை டிஃபால்ட்டா இங்க வர கிளிக் பண்றோம்.
ஃபார் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்காக எந்த எந்த பிரைமரி லெட்ஜர் எந்த லீகல் என்டிட்டிக்குள்ள எந்த பி வருது அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம் இதை. ஸோ லைக் இந்த பியூவில் வந்து எனக்கு ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பியூவில் உங்களால் ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியும். நான் எல்லாத்துக்கும் கிளிக் பண்ணிக்கிறேன். பேப்பர் பேமெண்ட் சிவிங் எஜுகேஷன் ரெவன்யூ சரி. மேனேஜ் யூசர் மேனேஜ் யூசர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே எஸ். எல்டிஜி டேட்டா குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். நேம் கொடுத்த கண்ட்ரி எந்த கண்ட்ரின்னு மென்ஷன் பண்ணேன். அண்ட் கண்ட்ரி மென்ஷன் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக அது கரன்சி அதை எடுத்துருச்சு. இப்போ நம்ம கிரியேட் பண்ண இந்த எல்டிஜி வந்து மேனேஜ் லீகல் என்டிட்டி ஹெச்எம் இன்ஃபர்மேஷன். நம்ம லீகல் என்டிட்டி கிரியேட் பண்ணும்போது இந்த ரெண்டு ஆப்ஷன் எனபிள் பண்ணலன்னா இங்கே நமக்கு வந்திருக்காது. இது கீழே நம்ம எம்ப்ளாயரும் இல்லை வந்து பேரோலும் பண்ண முடியாது. ஓகே, கிரியேட் பண்ண போகிற எம்ப்ளாய்க்கு பேரோல் இங்கே சர்டிஃபிகேட் நேம் கொடுக்குறோம். ஜீரோவில் நம்ம கிரியேட் பண்ண எல்டிஜியை இங்கே அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த லீகல் என்டிட்டி கீழே ஒரு எம்ப்ளாயாக உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ
ஒரு யூசரை இம்ப்ளிமெண்டேஷன் யூசரா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இங்க வந்து நம்ம வந்து யூசரோட லிங்கை, அதாவது நார்மல் யூசர் லிங்கை நமக்கு அட்டாச் பண்ணணும். 08 ஓகே, யூசர் ஆக்டிவ்ல தான் இருக்காங்க, அட்டாச் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ற இம்ப்ளிமெண்டேஷன் இந்த யூசரை வந்து அவரோட டைப் என்ன டைப், பர்சனோட டைப், அப்ரெண்டிஸா எம்ப்ளாயியா அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்றோம். எம்ப்ளாய் அவர் எந்த லீகல் என்டிட்டி கீழே வரணும், எந்த பியூ கீழே அப்படிங்கிறதையும் நமக்கு மென்ஷன் பண்றோம். தட்ஸ் ஆல். 7 க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, டன். நெக்ஸ்ட் பார்ப்போம். நம்ம இதுக்குள்ள செட்டப் பண்றதுக்கு எந்த ஒரு ஆக்சஸும் தேவைப்படாது. பட் நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது நமக்கு ஆக்சஸ் தேவைப்படும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு இந்த யூசருக்கு ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். டேட்டா ஆக்ஸ் ஒரு யூசர் நேம், எந்த யூசருக்கு எந்த ரோலுக்கு அக்கௌண்டன்ட், டேட்டா ஆக்சஸ் செட், ஷீட், மெம்பர் லெட்ஜர், அக்கௌண்டிங் மேனேஜர், டேட்டா ஆக்சஸ், ப்ரைமரி லெட்ஜர். ஓகே, இந்த யூசர் இந்த ரோலை நம்ம இந்த யூசருக்கு அட்டாச் பண்ணியிருக்கோம். டேட்டா ஆக்சஸ் வந்து ஜூரேட் பிரைமரி லெட்ஜர். ஸோ இந்த யூசர் இவன் வந்து ஜூரேட் பிரைமரி லெட்ஜரை மட்டும்தான் அவனால் ஆக்சஸ் பண்ண முடியும், மற்ற எந்த பிரைமரி லெட்ஜரையும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, சைன் இன் சைன் அவுட் பண்ணிப்போம் ஃபார் ரெஃப்ரெஷ். ஃப்ரீயா இருக்கு.
go to the homepage, general accounting. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எந்த டிரான்சாக்ஷன் பண்ணும் போதும் சரி, ஜேர்னல் போடும் போதுமே இல்லை அக்கௌண்ட் ரிசீவபிள், அக்கௌண்ட் பேயபிள், இது பண்ணும் போதுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் க்ளோஸ் எதுக்காகனா நம்ம வந்து ட்ராக் பண்ணுறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் பீரியட் க்ளோஸ், பீரியட் ஓப்பன் பண்ணணும். இப்போ கரண்ட் அக்கௌண்டிங் பீரியட் தான் ஓப்பனில் தான் இருக்குது, டிசம்பர். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெனரல் லெட்ஜர் பார்த்தீங்கன்னா நெவர் ஓப்பன்டு. இப்போ வந்து உங்களால் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. ஓகே, இது ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். The process has been submitted. Press பண்ணுங்க. ஜனவரி ஃபர்ஸ்ட்ல கிரியேட் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. எதனாலனா நம்ம வந்து 1 இயர் கேலண்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம நம்ம வந்து இப்போ டிசம்பர் மந்த் மட்டும் நம்ம கேலண்டர் கிரியேட் பண்ணல. இந்த 2025 ஃபுல்லாக ஒரு ஜான்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் அது ஓப்பன் ஆயிருக்கு, ஜனவரி ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு வந்து டைரெக்டாக நம்ம டிசம்பர் ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு நேம் வந்து ஓப்பன் டார்கெட் பீரியட் சொல்லுவாங்க. ஓப்பன் டார்கெட் பீரியட் கொடுத்தோம்னா உங்களுக்கு எந்த பீரியட் வந்து ஓப்பன் பண்ணணுமோ அதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். டிசம்பர். ஓகே, வேக்சின் ஓப்பன் பீரியட். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். எல்லா பீரியடுமே க்ளோஸ்ல ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நமக்கு தேவை நம்மளோட கரண்ட் பீரியட் மட்டும்தான், டிசம்பர். ஸோ நம்ம ஜனவரியிலேருந்து நவம்பர் வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, ஓகே, has been submitted. ஓகே, இப்போ டிசம்பர் நம்ம ஓப்பனில் இருக்கு. ஓப்பனில் ஆல் கொடுத்தோன்னா இல்லாமல் இருக்கும். ஓப்பனில் க்ளோஸில் எது இருக்குது அதெல்லாம் காட்டும். ஃபியூச்சர் எனபிள்டு எது இருக்குது 13, ஏன்னா இது அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட், நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் தான் ஃபியூச்சரில் இருக்கிறதுனால அது ஃபியூச்சர் காட்டுது. ஓகே, ஓகே, இப்போ நம்மளுக்கு பீரியட் வந்து ஓப்பனில் இருக்கு. டன் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ ஜிஎல் ஓப்பனில் இருக்கு.
ரிசீவபிள் பேயபிள் இன்னும் ஓப்பன் பண்ணல. நம்ம பார்ப்போம். ஓகே.